பொண்டாட்டி என்றால் கிள்ளுக்கிரையா? சங்கரிக்கு கோபம் கோபமாய் வந்தது. அந்த மாலை பொழுதிலும் கோடைக்கால உச்சி வெயிலின் சூரிய கதிர்களால் பூமி தாய் கொதிப்பது போல சங்கரியின் உள்ளம் கொதித்தது. மறுபடி கேட்டால் தாம் தூண்டு கத்துவார். பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கேட்கும். குடும்ப கௌரவம் போயே போச்சு. அவர் கத்த ஆரம்பிச்சா 10 வீட்டுக்கு கேட்கும். என்ன செய்யறது? மேலும் பேசாமல் மௌனமானார் சங்கரி. அவள் தன் கணவரிடம் கேட்டது இதுதான். ஏங்க, ஒரு விஷயம். என்ன? எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மகளிர் தினம் அன்று ஒரு பிக்னிக் மாதிரி வேன் ஏற்பாடு பண்ணிட்டு குற்றாலத்துக்கு போயிட்டு வரலான்னு இருக்கோம். இங்கேருந்து பக்கம் தானே, அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டு சொல்கிறேன்னு சொன்னேன். நானும் போயிட்டு வரவா என்றாள் சங்கரி. என்ன, மகளிர் தினத்துக்கு பிக்னிக் போகிறீங்களா? என்ன காலேஜ் ஞாபகமா? சின்ன பொண்ணுன்னு நினப்பா உனக்கு? 40 வயசு ஆகுது, உனக்கு பிக்னிக் கேட்குதா? பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு நீ பிக்னிக் போறியா? ஊர் சுற்றுற வேலையை விட்டுட்டு பிள்ளைங்கள பார்க்குற வேலையை பாரு. ஒரு நாள் தானே, காலை 10 மணிக்கு போயிட்டு மாலை 6 மணிக்குள்ளே வீடை திரும்பிடுவோம். என்ன, ரொம்ப சின்ன பசங்களா? 10 15 வயசு பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறாங்க. ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸு கூட போயிட்டு வரேன். காலையில் சமையலெல்லாம் செய்து முடிச்சுட்டு எல்லாம் டேபிளில் எடுத்து வச்சுட்டு போகிறேன். மதியானம் ஒரு வேளை மட்டும்தானே, குழந்தைங்க சாப்பிட்டுக்குவாங்க. நான் சொல்லிட்டு போகிறேன். இந்தாடி, ஒரு தடவை சொன்னால் புரியாதா உனக்கு? ருக்மணி ஃபோன் செய்தாள். என்ன சங்கரி, பிக்னிக் வரதானே? உன் வீட்டுக்காரர் ஓகே சொல்லிட்டாரா? ரூபா 300 வந்து கொடுத்துட்டு போ. நல்ல ஈஸிவன் முன்னாடியே புக் பண்ணணும். இல்லை ருக்மணி, நான் வரல. எனக்கு வேறு வேலை இருக்குது. அவரோட தங்கச்சி ஊர்லேருந்து வராங்க. அதனால் வீட்டில் நிறையா வேலை இருக்குது. வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும். அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். இதை பார் சங்கரி, அடுத்த வருஷம் போகிறோமோ என்னமோ, இப்போ ஏதோ பிளான் பண்ணுறோம், போயிட்டு வருவோம். ஒரு நாள் ஜாலியாக இந்த சந்தோஷம் அப்புறம் உனக்கு திரும்ப கிடைக்காது. இவளுக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. வீட்டுக்காரர் அனுமதி தரவில்லை என எப்படி கூறுவது? என்ன நினைத்து கொள்வார்கள் அவரை பற்றி? இல்லை ருக்மணி, வரல, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். வீட்டுக்குள்ளேயே இப்படி நாள் முழுதும் சமையக்கட்டை கதின்னு கிடைக்கிற நீ பாத்திரம் கழுவுறதும் வீடு க்ளீன் பண்ணுறதும் இதுதான் உனக்கு தினம் வேலை. மகளிர் தினம் அன்றைக்காவது ஒரு நாள் சந்தோஷமாக வரக்கூடாதா? சரி, உன் இஷ்டம். ஃபோனை வைத்தாள் ருக்மணி. சங்கரிக்கு மனசுக்குள் மறுபடியும் ஒரு நெருடல். மறுபடியும் கேட்டு பார்க்கலாமா? இந்த சாதாரண விஷயத்துக்காக இந்த மனுஷனுடன் சண்டை போடுவதா? என்ன வாழ்க்கை இது? வருஷம் முழுவதும் காஃபி போடுவதும் சமையல் பண்ணுவதும் பாத்திரம் கழுவதும் வீடு துடைப்பதும் இதே வேலை. ஒரு நாள் தோழிகளுடன் வெளியே போய் வருவதற்கு ஆசையாக கேட்டா இப்படி கத்துறாரே. பொண்டாட்டி என்றால் கிள்ளுக்கிற என்ற நினைப்பு அவருக்கு. அவர் கிழிந்த கோட்டை மனைவி தாண்டக்கூடாது என்கிற ஈகோ. சில விஷயத்திற்கு சொன்னால் சரி என ஏற்றுக்கொள்ளலாம். இதுக்கு கூடவா? மனதுக்குள் விரும்பி போனாள் சங்கரி. வேறு வழி இல்லாத நிலையில் மறுபடியும் கேட்டாள். மறுபடியும் கத்தினார், முறைத்தாள், விட்டாள். வேதாளம் முருங்க மரத்தில் ஏறிவிடும் என்பதால் அமைதியானாள். இது முதல் தடவை அல்ல, எத்தனையோ தடவை. எதற்கு அனுமதி கேட்டாலும் எதையாவது சொல்லி தட்டி கழிப்பார். ஒண்ணுமே சொல்லாமல் வேலையை பாரு என்பார். திருப்பி கேட்டால் கத்துவார். பக்கத்து வீட்டுக்கு கேட்கும் என்பதால் குடும்ப கௌரவம் பார்த்து அமைதியானவள். இப்படியே 18 வருட தாம்பத்திய வாழ்க்கை முடிந்துவிட்டது. எதற்காக திருமணம் செய்தோம்? குழந்தையை கவனித்துக் கொள்வது நம் கடமைதான். வருடம் பூரா தானே கவனித்துக் கொள்கிறோம். ஒரு நாள் என் மனசுக்கு சந்தோஷமாக என் கோவில் தோழிகளுடன் போய் வரக்கூடாதா? சாகும் வரை நமக்கு இது போன்ற வாழ்க்கை தானா? எப்போது இவர் மனது மாறி என்னை சந்தோஷமாய் போய் வாய்ன சொல்ல போகிறார்? கேட்டு கேட்டு வெறுத்து விட்டது. எனக்கு எப்போதுதான் சுதந்திரம் கிடைக்கும்? 60 வயசுல? இல்லை 70 வயசுலையா? சமீப காலமாக வயசானவங்க தான் விவாகரத்து செய்கிறாங்களாம். நானும் கூட விவாகரத்து செய்து விடலாமா? அதுதான் தீர்வா? மனதிற்குள் இந்த எண்ணம் கூட வந்தது சங்கரிக்கு. அம்மாடி, சொந்தக்காரர்கள் என்ன சொல்வார்கள்? குழந்தைகளின் கதி என்ன? பெரிய பிரச்சனை வரும். குழந்தைகள் அம்மாவுடன் இருப்பதா அப்பாவுடன் இருப்பதா என பிரச்சனை வரும். அதே மீறி குழந்தைகளின் படிப்பு செலவிற்கு பணம். விவகாரத்து வாங்க
கோர்ட்டு படியேற வேண்டும். கோர்ட்டில் ஒரு 10 வருடம் இழுத்தடிப்பார்கள். வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுத்து மாளாது. என்ன செய்ய? யாரிடம் சொல்லி அழுவது? நடுத்தர குடும்பத்து பெண்களின் நிலைமை பெரும்பாலும் இப்படிதான் இருக்கிறதோ? யோசித்து யோசித்து சங்கரிக்கு தலைவலி வந்தது மட்டும்தான் மிச்சம். 2 மாதங்கள் கழித்து, ஏங்க இந்த வருஷம் ஸ்கூல் லீவுக்கு குழந்தைங்கள கூட்டிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். என்ன? உங்க அம்மா வீட்டுக்கா? அப்புறம் யார் எனக்கு சமைச்சு கொடுக்கறது? நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? என்பதை பத்தி உனக்கு கவலையே இல்லையா? அந்த நினப்பு உனக்கு எங்கே இருக்கும்? இருந்தா இப்படி கேட்பியா? அவள் தோழிகள் எல்லாம் விடுமுறைக்கு குழந்தைகளுடன் அம்மா வீட்டுக்கு சென்று உள்ளார்கள். ஆனால் நான் மட்டும் இந்த 18 வருடத்தில் ஒரு நாளும் சென்றதில்ல. குழந்தைகளுக்கு ஒரு மாற்றம் வேண்டாமா? தாத்தா பாட்டியை பார்க்க வேண்டாமா? குழந்தைகளை பார்ப்பதில் அவர்களுக்கும் சந்தோஷம், குழந்தைகளுக்கும் சந்தோஷம். ஏன் எனக்கும் தான். அவருக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக எங்களின் சந்தோஷத்தை இழக்க வேண்டுமா? ஏன் நீங்களும் வாங்களே. அங்கே எல்லாம் என்னால் வர முடியாது. உங்கள் அப்பா எனக்கு லீவு வாங்கி தருவானா? வீட்டில் சும்மாவே இருக்கல, அதான் அங்கே போகலாம் இங்கே போகலான்ட்டு என் ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து அயன் பண்ணி வை. அம்மா வீட்டுக்கு போகிறாளாம். காலை வெட்டிடுவேன். ஏன் எனக்கு மட்டும் இப்படி? என் தலையெழுத்து. இந்த சாதாரண விஷயத்துக்கு கூட இவரிடம் கெஞ்ச வேண்டுமா? எத்தனை தடவை சண்டை போடுவது? பேச தெரியாது என்றில்லை. அமைதியாக பேசினாலும் கேட்பதில்லை, அன்பாக பேசினாலும் கேட்பதில்லை. அவள் பேசுவதை நாம் ஏன் கேட்க வேண்டும் என்ற நினைப்பு. பொண்டாட்டினா அப்படிதான் இருக்கணும் என்கிற நினப்பு. இந்த ஜென்ரேஷன் பொண்ணுங்க எப்படி இருக்காங்கன்னு அவருக்கு தெரியும். இருந்தாலும் தன்னை மாற்றிக்கொள்வதில்லை. என்ன செய்வது என தெரியாமல் குடும்பத்தின் பிள்ளைகளின் நலன் கருதி அவள் தன்னில் ஒடுங்கி ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்தாள். காலை 5 மணிக்கு எழுந்தவளுக்கு இரவு 10 மணி வரை வேலை ஓயாது. மத்தியானம் 1 மணி நேரம்தான் அவளுக்கு ஓய்வு கிடைக்கும். அன்று அப்படிதான். காலை 5 மணிக்கு எழுந்து கிச்சனில் வேலை செய்து கொண்டிருக்கும் சங்கரி அன்று கிச்சனில் இல்லை. சங்கரி, எங்கே இருக்க? மணி 6 ஆச்சு. கிச்சனில் ஆளையே காணோம். எங்கே போயிட்டா? ஒரு பதிலும் இல்லை. சங்கரி, சங்கரி என கூவிக்கொண்டே அவளின் அறைக்கு சென்றான். சென்றவன் அவள் அருகில் அவள் தூங்கிக் கொண்டிருக்கிறாள் என நினைத்து, எரும மாடு, இன்னும் தூங்கிட்டு இருக்கியா? மணி 6 ஆச்சு, எழுந்துரு. ஒரு சத்தமும் இல்லை, அசைவும் இல்லை. பக்கத்தில் போய் பார்த்தால் மூடிய கண் திறக்கவே இல்லை. அசைத்து பார்த்தான். அவள் படுத்திருந்த விதம் வித்தியாசமாகப்பட்டது. பிடித்து உலுக்கினான். கண் திறக்கவே இல்லை. அவனை பயம் பற்றி கொண்டது. கண்களை திறந்து பார்த்தான். உடனே மூடிக்கொண்டது. மூக்கின் மேல் கை வைத்தான். ஒன்றுமே இல்லை. ஏதோ விபரீதம் நடந்துவிட்டது என தனக்குள் உணர்ந்தவன் மறுபடியும் அவள் முகத்தில் தண்ணீர் தெளித்து பார்த்தான். ஒரு அசைவும் இல்லை. ஆகா, போய்விட்டாளே. விக்கித்து நின்றான். கண்களிலிருந்து தாரை தாரையாய் கண்ணீர். பாஸ்கருக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. பக்கத்தில் இருந்த ஒரு டாக்டருக்கு ஃபோன் செய்தான். விஷயத்தை சொன்னதால் டாக்டர் வந்தார். பரிசோதித்துவிட்டு, எல்லாம் முடிந்து விட்டது பாஸ்கர். நள்ளிரவே அவர் உயிர் போயிருக்க வேண்டும். ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம். மனதை தேற்றிக் கொள்ளுங்கள் பாஸ்கர் என கூறிவிட்டு சென்றார். குழந்தைகள் எழுந்து விட்டனர். கிச்சனுக்கு சென்ற கடைக்குட்டி பையன் அம்மாவை காணவில்லை என்றதும் அவள் அறைக்கு வந்தான். அப்பா பக்கத்தில் நின்று கண்ணீர் சிந்து கொண்டிருந்தார். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏப்பா அலறீங்க? அம்மா என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க? ஐயோ மகனே செந்தில், அம்மா நம்மளை விட்டு போயிட்டாடா கதறினான். விஷயம் அறிந்து பக்கத்து வீட்டிலிருந்து பெண்மணிகள் வந்து துக்கத்துடன் விசாரித்தனர். என்னாச்சு? எப்படி? நேற்று கோவில் வரும்போது கூட நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க. எப்படி ஆச்சு இப்படி என புலம்பி தீர்த்தார்கள். தோழிகள் அனைவரும் மூக்கின் மீன் விரலை வைத்து ஆதங்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். எப்போ பார்த்தா குடும்பம் குடும்பம்னு சொல்லி அதுக்காகவே உழைச்சிக்கிட்டு இருந்தா இப்போ இப்படி எல்லோரையும் தவிக்க விட்டுட்டு போயிட்டாளே. அவள் தோழி மங்கைக்கு மட்டுமே அவளின் சோகம் புரியும். சங்கரி தன் மன வருத்தங்களை மங்கையிடம் மட்டுமே அவ்வப்போது பகிர்ந்து கொண்டிருக்கிறாள். சங்கரி, இப்படி போய்விட்டாயே. குடும்பத்துக்காகவே வாழ்ந்து எந்த சந்தோஷமும் இல்லாமல் இப்படி வாழ்க்கையை தொலைத்து விட்டாயே என குமரிய மங்கை வெளியே ஏதும் சொல்லாமல் இருக்கவும் முடியாமல் தனக்குள் தத்தளித்து கொண்டிருந்தாள். அன்று மாலை எல்லாம் முடிந்துவிட்டது. சங்கரி போய்விட்டாள். குடும்ப கௌரவம் என பார்த்து மனசுக்குள்ளேயே வெந்து அவள் இதயம் நின்றுவிட்டது. உயிர் உள்ள சடலமாய் வாழ்ந்து கொண்டிருந்த சங்கரி இப்போது உயிரற்ற சடலமாய் போய்விட்டாள். சங்கரியின் மரணம் இயற்கையான மரணம் அல்ல. அவளது மன உளைச்சலின் உச்சம். வடிகால் இல்லாத மனவேதனை, விடுதலைக்கு ஏங்கிய மனசு. அந்த துக்கம்
அவளது இதயத்தை பிளந்தது. ஆகவே இந்த பாஸ்கர் செய்த கொலை என்று நினைத்தபடி மங்கை தன் வீட்டுக்கு சென்றாள். 20 நாட்கள் கழித்து ஒரு நாள் மங்கை சங்கரியின் குழந்தைகளை பார்த்து வரலான்னு என வந்திருந்தாள். என்ன சார், எப்படி இருக்கிறீங்க? சங்கரி இல்லாமல் எப்படி வீட்டை மேனேஜ் பண்ணுறீங்க? அவளே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தா. அவளோட உழைப்பை யாராலும் ஈடுகட்ட முடியாது. இப்போ எப்படி சமாளிக்கிறீங்க சார்? ஒரு சமையல்கார அம்மா வந்து சமைக்கிறாங்க. மற்ற வேலைக்கு ஒரு வேலைக்கார பொண்ணும் வரும். வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வேலையை முடிச்சுட்டு போகிறாங்க. பிள்ளைங்க அவங்க வேலையை அவங்களே பார்த்துக்கிறாங்க. நானும் கொஞ்சம் கவனிச்சுக்கிறேன். ஓடுது. சாதாரணமாக சொன்னார் சங்கரியின் கணவர். மங்கை தன் மனதுக்குள் சமையல்கார அம்மா சமைப்பதற்கும் மனைவி சமைப்பதற்கும் உள்ள வித்தியாசம் இவருக்கு தெரியுமா? திரும்பி பக்கத்தில் நின்று கொண்டிருந்த சங்கரின் 16 வயது மகள் ரம்யாவை கவனித்தாள். அவள் கண்கள் கலங்கி கடலாகி இப்போதும் பொங்கு என்ற நிலையில் இருந்தது. மங்கை ரம்யாவை அணைத்து கொண்டாள். கண்ணீர் மளமளவென கொட்டியது. அந்த கண்ணீரின் உள்ளர்த்தம் மங்கையால் முழுவதும் உணர முடிந்தது. அடிக்கடி வாங்க ஆண்டி என ரம்யா கேட்டுக்கொண்டாள். மங்கை தன் மனதுக்குள் சமையல் சமைப்பதற்கும் மனைவி சமைப்பதற்கும் உள்ள வித்தியாசம் இவருக்கு தெரியுமா? திரும்பி பக்கத்தில் நின்று கொண்ட சங்கரின் 16 வயது மகள் ரம்யாவை கவனித்தாள். அவள் கண்கள் கலங்கி கடலாகி எப்போது பொங்கு என்ற நிலையில் இருந்தது. மங்கை ரம்யாவை அணைத்து கொண்டாள். கண்ணீர் மளமளவென கொட்டியது. அந்த கண்ணீரின் உள்ளர்த்தம் மங்கையால் முழுவதும் உணர முடிந்தது. அடிக்கடி வாங்க ஆண்டி என ரம்யா கேட்டுக்கொண்டாள். மங்கையை வழி அனுப்ப வாசலுக்கு வந்த ரம்யா மங்கையை கட்டிப்பிடித்து அழ ஆரம்பித்தாள். எனக்கு தூக்கமே வரமாட்டுது ஆண்டி. அம்மா இறந்ததுலேருந்து நான் ஒரு நாள் கூட நல்லா தூங்கலை. ஏதோ திடீர்னு அனாதாகிவிட்டது போல் ஒரு உணர்வு. எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் நாள் முழுவதும் என் மனசுக்குள்ளே இருக்கு. ரம்யாவை எப்படி ஆறுதல் படுத்துவது என தெரியாமல் விக்கித்து நின்றாள் மங்கை. இந்த பெண்ணின் மனநிலை அவள் அப்பாவுக்கு புரியுமா? அம்மாவை இழந்த 16 வயது பெண் குழந்தையின் மனநிலையை மங்கையால் புரிந்து கொள்ள முடிந்தது. அம்மா இத்தனை வருஷத்தில் எங்களை விட்டுட்டு ஒரு நாள் கூட எங்கேயுமே போனதில்லை ஆண்டி. அப்பா விடவும் மாட்டாங்க. எங்கள் அம்மா கடைசியாக ஆசையாக ஒரு நாள் உங்களோட எல்லாம் சேர்ந்து பிக்னிக் போகிறேன்னு கேட்டாங்க. அதுக்கு கூட அப்பா விடலை. இப்போ ஒரேடியாக எங்களை விட்டுட்டு போயிட்டாங்களே ஆண்டி. இந்த வேலைக்கார அம்மா மொத்தையாக தோசை ஊற்றுறாங்க ஆண்டி. தோசையை ஊற்றி அடுக்கி வைத்து விடுகிறார்கள். ஆறி போய் விடுகிறது. எங்கள் அம்மா கையால் சுட சுட மெலிசா தோசை சுட்டு சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கா ஆண்டி. எங்கள் அம்மா மடியில் தலை வச்சு படுக்கணும்னு தோணுது. ரம்யா கேவி கேவி அழுவதை பார்க்க முடியவில்லை மங்கையால். எப்படி இந்த பெண்ணுக்கு ஆறுதல் சொல்வது? யாரால் ஆறுதல் சொல்ல முடியும்? தினம் தினம் இப்படி செத்து செத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பல சங்கரிகளின் இதயம் இப்படி ஒரு நாள் பாரம் தாங்காமல் நின்று விடுகிறது. பாஸ்கரன்கள் தாங்கள் கொலைகாரர் என்பது கூட தெரியாமல் உலகில் வலம் வந்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற நினைவோடு வீடு வந்து சேர்ந்தாள் மங்கை. மறுநாள் அப்பா அப்பா ரம்யா சாப்பிடவே இல்லைப்பா, சாப்பிடாம ஸ்கூலுக்கு கிளம்புறா என்றான் ரம்யாவின் தம்பி. என்ன ரம்யா, ஏன் சாப்பிடல? போய் உட்காந்து சாப்பிடு. எனக்கு சாப்பிட பிடிக்கலப்பா. அந்த தோசையை யார் சாப்பிடுவா? வரட்டி மாதிரி இருக்குது. இருக்கிறத சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பொம்பளை பிள்ளை இப்படி வாய் ருசியெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. உங்கள் அம்மா எப்படி இருந்தால் தெரியுமில. அதை கேட்டவுடன் ரம்யாவிற்கு கோபமாய் வந்தது. எங்கள் அம்மாவை பற்றி ஏதாவது பேசுனீங்க எனக்கு கெட்ட கோபம் வரும். அம்மாவை மாதிரி என்னையே இருக்க சொல்கிறீங்களா? அம்மா இறந்ததே உங்களால் தான். எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலை. ஏன் அம்மா மாதிரி நீங்கள் எங்களுக்கு தோசை சுட்டு கொடுங்களே, நான் சாப்பிட்டு போகிறேன். முறைத்தான் பாஸ்கர். என்னப்பா முறைக்கிறீங்க? என் ஃப்ரெண்ட்ஸோட அம்மாவும் வேலைக்கு தான் போகிறாங்க. அவங்க தான் வீட்டில் சமைச்சிட்டு எல்லோருக்கும் எல்லாம் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. இப்போ தான் அம்மா போய் சேர்ந்துட்டாங்களே. நீங்கள் தான் என்ன இருக்கிறீங்க. அப்போ அம்மாவுக்கு பதில் நீங்கள் எங்களுக்கு சமைச்சு கொடுக்கக்கூடாதா? மெல்லிசா தோசை சுட்டு கொடுக்கக்கூடாதா? ஏன் உங்களுக்கு தோசை சுட தெரியாதா? மகளின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் பாஸ்கரன் மௌனமாய் இருந்தான். அம்மா ஒரு நாள் மொத்தையா தோசை சுட்டதற்கு அந்த கற்றுனீங்க. சமையல்காரி செய்த வரட்டு தோசையை இப்போ சாப்பிட்டு போகிறீங்க.
ஒரு நாளாவது அம்மா சமையல நல்லா இருக்குன்னு பாராட்டியிருப்பீங்களா? குறை மட்டும் நல்லா சொல்லுவீங்க. ஒரு நாளும் அம்மா ஓய்வாக உட்காந்து பார்த்ததில்ல. ஆனால் இப்போ பார்த்தாலும் சும்மா தானே இருக்கிறேன்னு வேலையை பாரு. இதே பேச்சு. எத்தனை தடவை அவர்கள் யாருக்கும் தெரியாமல் அழுது கொண்டு இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? அம்மா இருக்கும் வரை ஒரு நாள் கூட அவர்களை அவங்க விருப்பப்படி வெளியில் எங்கேயும் போக விடலை. ஏதாவது கேட்டால் வேலையை பாரு வேலையை பாரு அப்படின்னு ஒரு டைலாக். இப்போ ஒரேடியா வேலையை பார்க்க போய் சேர்ந்துட்டாங்க. அம்மா இல்லாமல் நாங்கள் தான் இப்போ கஷ்டப்படுறோம். அம்மா இல்லாத வீடு வீடாகவே இல்லை, ஒரே வெறுப்பாக இருக்குது. இப்போ சமையக்காரிக்கு ஒரு சம்பளம், வேலை பார்க்குற வேலைக்காரிக்கு ஒரு சம்பளம், ட்ரெஸ் அயன் பண்ண தனியாக கொடுக்குறீங்க. எவ்வளோ காசு செலவு செய்கிறீங்க. இவ்வளோ செலவு செய்தும் வீடு வீடாக இல்லை. அம்மா இருக்கும்போது வீட்டுக்குள்ளே நுழையும் போதே அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோ நீட்டாக வீட்டை வச்சுருப்பாங்க. எல்லாமே இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக இருக்கும். இப்போ வீடே அலங்கோலகமாக கிடக்குது. துவைத்த துணியை மடிக்க கூட ஆள் இல்லை. இப்போ அந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இனிமே உங்கள் துணியை நீங்கள் தான் மடித்து வச்சுக்கணும். தம்பி ட்ரெஸ்ஸை அவனே மடித்து கொள்ளட்டும். வீட்டுக்கு வரும்போது என் ஸ்கூலில் விஷயங்களை சொல்கிறது கூட ஒரு ஆள் இல்லை. என்ன ஹாஸ்டலில் போய் சேர்த்துருங்கப்பா. என்ன ரம்யா, ரொம்ப ஓவராக பேசுகிற. எங்கேருந்து வந்தது இந்த வாய்? அப்படிதான்ப்பா பேசுவேன், அப்படி தான் பேசுவேன். அம்மா மாதிரி நான் இருக்க மாட்டேன். அன்றைக்கு என்னவோ பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க. ரம்யாவுக்கு கல்யாணம் செய்து கொடுத்த பிறகு இவ போயிருந்தா கூட நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன்னு. உங்கள் பொண்ணு கல்யாணம் அப்படிங்கிற விஷயத்த சுத்தமாக மறந்துடுங்க. உங்கள் பொண்ணு எவனையுமே கல்யாணமே பண்ணிக்க போகிறதில்ல. உங்களை மாதிரி ஆம்பளைக்கிட்ட அம்மா மாட்டிக்கிட்ட முழிச்ச மாதிரி உங்கள் பொண்ணு யார்கிட்டையும் மாட்டிக்கிட்ட வாழ தயாராக இல்லை. இந்த அம்மாவை மாதிரி என்னை எதற்கும் அடிப்பணிய வைக்கலான்னு நினைக்காதீங்க. அப்படி நீங்கள் ஏதாவது செஞ்சீங்க, நானும் அம்மா கூட போயிடுவேன். அம்மா ஹார்ட் அட்டாக்ல இருந்திருக்காங்கண்டா, அதுக்கு நீங்கள் தான் காரணம். அம்மா மாதிரி குடும்ப கௌரவம் அது இதுன்னு என்ன பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க மாட்டேன். நினைவு இருக்கட்டும் என்று கூறிவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டு சென்றாள் ரம்யா. மகள் பேசியதை கேட்டு அதிர்ந்து போனான் பாஸ்கரன். மகள் ரம்யா பேசிய பேச்சு அவர் காதுகளில் ஓயாமல் ஒலித்து கொண்டே இருந்தது. என்னால் தான் சங்கரி இருந்தாளா? அவள் இறப்புக்கு நான் தான் காரணமா? நான் இவ்வளோ தவறுகளா செய்திருக்கிறேன்? இதுவரை புரியாதது மகள் சொல்லி புரிகிறது. ஆம், அவளை நான் மனுஷியாய் நடத்தியதில்லை. ஏன் எனக்கு இதுவரை புரியவில்லை? ஆண் என்ற ஆணவம் அதை மறைத்து விட்டது. பாவம் சங்கரி எனது கத்தலுக்கு பயந்து குடும்ப கௌரவம் கருதி குழந்தைகளின் நலன் கருதி தனக்குள்ளேயே செத்து கொண்டிருந்தவள் இப்போது ஒரேதியாய் போய்விட்டிருக்கிறாள். இறைவா, என்னை மன்னித்து விடு. சங்கரி, என்னை மன்னித்து விடு என மானசீகமாய் மன்னிப்பு கேட்டான். அடுத்த நாள் ரம்யா பள்ளிக்கு கிளம்பி கொண்டிருந்தாள். கிச்சனில் சமயக்கார அம்மா இல்லை. அப்பா கரண்டியோடு நின்று கொண்டிருந்தார். ரம்யா, சாப்பிடவா என அழைத்தார். டைனிங் டேபிளில் சூடாய் மெல்லிசாய் தோசை நெய்விட்டு மொறுமொறுவென இருந்தது. என்னப்பா, சமயக்கார அம்மா வரலையா? இனி வரமாட்டாங்க. ரம்யா ஆச்சரியத்தோடு அப்பாவை நோக்கினா. அப்பா புன்மருவலோடு ரம்யாவின் தலையினை கோதி, அப்பா சுட்ட தோசை எப்படிமா இருக்கு? நல்லா இருக்குப்பா, இன்னொரு தோசை வேணுப்பா. ஆனால் அம்மா சுட்ட தோசைக்கு ஈடாகாதுப்பா. ரம்யா அப்பாவின் தோள்களில் சாய்ந்து கொண்டாள். சாரிம்மா ரம்யா. என்னப்பா, நீங்க போய். ரம்யாவின் கண்கள் கலங்கின.